கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியில் எழுதும் போது நீங்கள் இன்ன விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அவர் ஒரு தெய்வம், அவருக்கு இதை செய்ய முடியும், அவர்கிட்ட போனால் நல்லா பாதுகாப்பார் அப்படிலாம் சொல்லி நம்ம நினைக்கிறோம். தவறு இல்லை, 100க்கு 100 உண்மைதான். ஆனால் உள்ளான நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகம் இப்படியே சொல்லுகிறது, நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 17. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், முன்னே தூரமாக இருந்த நானும் நீங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்ந்தால், நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தியம் நமக்கு அறிந்திருக்க வேண்டும். ஆசீர்வாதம், நன்மை, ஆறுதல் இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அதிகமாய் தேட தேட உங்களை தேடி வரும். நீங்க என்ன பொருள் இழந்தாலும் அது குறித்து கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இயேசு மேன்மையா இருப்பார். நல்ல நீங்க கவனிங்க, இயேசு நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டா மாத்திரமே அவரோடு இணைந்து வாழ முடியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு தான் சபை, கன்வென்ஷன் கூட்டங்கள், பைபிள் பிரீச்சிங், இன்னும் வேத பாடங்கள், ஏராளமான தீர்க்க தரிசன கூட்டங்கள், எழுப்புதல் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் பாரத்தோடு பேசுகிறேன். கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் சமீபமாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்பினாதான், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நம்பினால்தான் இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவோடு நாம் சமீபமாயிருக்கிறோம். இல்லை என்றால் அவரை பார்க்க முடியாது, அவரோடு இணைய முடியாது, அவரை அப்பா என்று கூப்பிட முடியாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தூரமாய் இருந்தோம், பாவத்திலே மரித்து கிடந்தோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த நம்மளை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால உயிர்ப்பித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சமீபமாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்புற பிள்ளைகள் பிதாவுக்கு சமீபமாயிருக்கிறோம். அதனால எதை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. நாம் இப்படி கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதனால நீங்க பயப்படாதீங்க. உங்க காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவுது. இந்த உலகம் யுக யுகமாய் இருந்து கொண்டே தான் இருக்கும். இயேசு வருகிற வரைக்கும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவருடைய சித்தம். அதனால இந்த விதமாய் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய ரத்தத்தினால சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுத்து ஜெபிக்க வைக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய ரத்தத்துக்குள்ள எங்களை மூடுங்க, முக்குலாய் பலனுடைய உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.